கர்த்தர் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்ற சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தோடு கூட சொல்லுகின்றார். அடுத்த பாடலை தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனை, முள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றேன். என்னை
கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடம், எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறப்பவரே. சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்தவரே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுவே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுவே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுவே.
அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பத்தா என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது, அதிகாரத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்ம சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே தடைப்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த சரணத்தை ஒரே ஒரு சரணத்தில் மாத்திரம் பாடுமா? செங்கடலானாலும் யோர்தான் ஆனாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். பாடுமா? செங்கடலானாலும் யோர்தான் ஆனாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். நீங்க தான் பாட போறீங்க. செங்கடலானாலும் யோர்தானாலும் உம்மை கண்டால் சத்தம் போதாது. ஆமென். எரிகோவானாலும் பர்வதமானாலும் உம் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி அதிகாரத்தோடு. ஆமென். என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. அல்லேலூயா. நம்ம எழுந்திருப்போமா? சற்று நேரம் சில நிமிடங்கள் தேவ சமூகத்திலே நம்முடைய கண்களை மூடி யெகோவா என்ற அந்த பரிசுத்தமான அந்த நாமத்தை, அந்த ஜீவனுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த காலை பொழுதிலே முழு மனதோடு கூட நாம் தொழுது ஸ்தோத்திரிக்க கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். தேவ பிள்ளைகளே, அநேக ஸ்தோத்திரங்களாலே கிருபை பெருகும். அநேக ஸ்தோத்திரங்களாலே கிருபை பெருகும். ஆண்டவரை நாம் துதிக்க துதிக்க துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை அவர் பார்த்துக் கொள்கின்றார். ஆண்டவர் நாம துதிக்கும் பொழுது நம்மை உயர்த்துவது ஆண்டவருடைய வேலையாக இருக்கிறது. ஆண்டவர் நாம உயர்த்தும் பொழுது நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது. கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற, ஸ்தோத்தரிக்கின்ற, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் தேவ சமூகத்திலே பக்தன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லவராக இருக்கின்றார். விசுவாசித்தீர்களானால், நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இடைப்படுவதற்கு நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். சர்வ வல்லவர் அவர் இடைப்படுவதற்கு ஆண்டவருடைய நாமத்தை நாம் அங்கீகாரம் செய்யணும். ஆண்டவருடைய நாமத்தை நாம புகழ்ந்து துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய தேவனுடைய நாமம் இந்த காலை பொழுதிலே மகிமைப்படுத்துகிறது. அவர் தம்முடைய தூத சேனைகளோடு கூட வைராக்கியமாய் இந்த இடத்திலே கடந்து வந்து அவரே நம்மை ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதமாய் அவர் ஆசீர்வதிக்கின்றார். உங்க நாமம் உயரணும், என்றும் மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சபையே, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ரெண்டு கரங்களை விட்டு சொல்லுங்க, அல்லேலூயா.
நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என்னை விசாரித்தார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அவரை நம்பி வந்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை அண்டிக் கொள்ளுகிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை தேடி வருகிற ஜனங்கள், அவருடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் வெறுமையாகவும் திரும்பி போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய நிறைவான சமாதானத்தை, நிறைவான சந்தோஷத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இலவசமாக கிருபையாக தருகின்றார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த காலை பொழுது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்திலே நம்மை முழுமையாக நாம் அர்ப்பணிப்போம். நாம் துதிக்கிற ஒவ்வொரு துதிகளும் கடவுளின் வல்லமை, ஆண்டவருடைய மகிமையை அங்கீகரிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து ஆண்டவர் நம்மை அவர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறார். சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூழி நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சூழி நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
ஆண்டவராகிய கர்த்தர் சிறுமையானவர்களையும் பலவீனர்களையும் நெருக்கப்பட்டவர்களையும் ஒருபோதும் தள்ளாத நேசர். உதாசீனமாய் எண்ணப்பட்ட அதே இடத்துல தேவன் நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் அவர் உயர பண்ணுகின்றார். அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலே தேவன் நம்மை ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய மக்களாக, சிங்காசனங்களிலே அவர் உட்கார வைக்கின்றார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். நம் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலைக்கே நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு, நம்மை ரட்சித்து, நம்மை அரவணைத்து, நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை போஷிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அந்த தேவனை இந்த காலை பொழுதில் ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கின்ற நீங்கள் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த நிலை ஆண்டவருக்கு அது அங்கீகாரமாக இருக்கிறது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்கின்றார். பாவி என்ற நிலை இருந்தாலும், உடைக்கப்பட்டவன் என்ற நிலையில் இருந்தாலும், தள்ளப்பட்டவன் என்ற நிலை இருந்தாலும், சிறுமைப்படுத்தப்பட்டவள் என்ற நிலை இருந்தாலும், அந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவர். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் முழு மனதோடு தேவ சமூகத்திலே நம்முடைய தோத்திரங்களை ஆண்டவருக்கு நேராக நாம் உயர்த்துவோம். யார் என்னை குற்றப்படுத்தினாலும் ஐயர் நீர் என்னை விட்டு கொடுக்கவில்லை. நானே என்னை விரும்பாத போதும் ஐயரிவும் அன்பு என் மேல் குறையவில்லை. தேவ பிள்ளைகளே, யார் நம்ம குற்றப்படுத்தாலும் சரி, ஆண்டவர் ஒருபோது நம்ம விட்டு கொடுத்ததில்லை. ஆமா, நீ சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் உரியவன் தான் என்று சொல்லி ஒருபோது நம்மை ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. யாரும் என்னை விரும்பாத நேரத்திலும், எல்லாரும் என்னை வெறுத்த நேரத்திலும் ஆண்டவருடைய அன்பு ஒரு இம்மி கூட குறையாமல் கர்த்தர் நம்மை அவர் நேசிக்கின்றார். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. அவர் ஏன் நல்லவர்னா, அவர் பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கின்றார். ஆகவே அவர் நல்லவர். இந்த காலை பொழுதிலே நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? பாவியா இருக்கிறோமா? நன்றி அறியாதவர்களாக இருக்கிறோமா? துரோகிகளாக இருக்கிறோமா? நமக்கு ஆண்டவர் நன்மை செய்யும்படியாக அவர் நம்மை தேடி கடந்து வந்திருக்கின்றாரே. எவ்வளவு பெரிய ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். யார் என்னை குற்றப்படுத்தினாலும் ஐயர் நீர் என்னை விட்டு கொடுக்கவில்லை. நானே என்னை விரும்பாத போதும் ஐயரிவும் அன்பு என் மேல் குறையவில்லை. உதாசீனமாய் என்னை உதறி தள்ளின போதும் நீர் என்னை சேர்த்து கொண்டீர். தேவ பிள்ளைகளே, உதாசீனமாய் என்னை உதறி தள்ளின போதும் நீர் என்னை மகனே என்றீர். அப்பா, உம் அன்பு போதும் வேறொன்றும் வேண்டாம். ஈசரின் அன்பு போதும் வேறெதுவும் வேண்டாம். அப்படி சொல்லுங்க. உம் அன்பு போதும் வேறொன்றும் வேண்டாம். ஈசரின் அன்பு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க அன்பு மாத்திரம் போதும் சுவாமி. இந்த உலகத்தின் கல்வியை காட்டிலும், இந்த உலகத்தின் ஆஸ்திகளை காட்டிலும், இந்த உலகத்தின் மேன்மைகளை காட்டிலும் இயேசுவே உங்க அன்பு ஒன்றே போதும் சாமி. அந்த அன்பு என் காலத்திலும் மாறாதது. அது நேற்று மாறல. நான் பாவியாய் இருந்த நேரத்திலும் அந்த அன்பு மாறல. நான் பரிசுத்தவானாய் நான் மாறின பின்பதாகவும் அந்த அன்பு மாறல. நான் உம்மை தேடின நேரத்திலும் அந்த அன்பு மாறல. உம்மை தேடாமல் போன
நேரத்திலும் அந்த அன்பு மாறல சுவாமி. ஆண்டவரே, நான் உம்மை மறந்தளித்த நேரத்திலும் அந்த அன்பு மாறல. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரம் போன நேரத்திலும் அந்த அன்பு மாறல சுவாமி. அந்த அன்பு எனக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது ஐயா. அந்த அன்பு எனக்காக தவித்து நின்று கொண்டிருக்கிறது. அந்த அன்பு எனக்காக கரம் நீட்டி காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அன்பு! களங்கமில்லாத அந்த அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அந்த அன்பு, எதையும் விட்டு கொடுக்காத அந்த அன்பு, தியாகமான அந்த அன்பு எனக்கு போதும். சொல்லுங்க. காயப்படுத்துகிற வார்த்தைகள், குற்றப்படுத்துகின்ற வார்த்தைகள், ஆனால் நீர் என்னை உருவாக்குகிற ஐயா. இவன் பலவீனன் என்று சொல்லியே என்னை அழைத்தார்கள், என் பெயராகவே அழைத்தார்கள். ஆனால் தேவன் என் பக்கத்தில் நின்று என் பலனானீர். அல்லேலூயா. சான்றிதழ்கள் இல்லை, சான்றோர்களும் இல்லை, சகாய நீர் போதுமே. என்னுடைய முகவரி நீளம். சான்றிதழ்கள் இல்லை, சான்றோர்களும் இல்லை, சகாய நீர் போதுமே. அப்பா, உங்க அன்பு போதும். உம் அன்பு போதும், வேறொன்றும் வேண்டாம். ஈஸ்வரின் அன்பு போதும், வேறெதுவும் வேண்டாம். உதாசீனமாய் என்னை உதறித் தள்ளின போதும், நீர் என்னை சேர்த்துக் கொண்டீர். இயேசுவே, உதாசீனமாய் என்னை உதறித் தள்ளின போதும், நீர் என்னை சேர்த்துக் கொண்டீர். அந்த ஏழை மனிதன், பார்வையற்ற அந்த மனிதன், அவன் தேவ சமூகத்தை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொன்னான். ஆனால் சீஷர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். சிறுவர்கள் இயேசுவினை வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சீஷர்கள் அதை தடுத்தார்கள். இயேசு சொன்னார், அவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த ஏழை மகனை தேடி ஆண்டவர் சென்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஐயா, நான் பிறவியிலிருந்து பார்வையற்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன். நான் பிறவியிலிருந்து இப்படிப்பட்ட குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ பார்வையடைவாயாக, நீ பார்வையடைவாயாக. எங்கே உதாசீனப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறோமோ அங்கே தேவன் நம்மை தேடி வருகின்றார். நம்முடைய குறைகளை பார்ப்பவர் அல்ல, நம்முடைய குறைகளை பார்ப்பவர் அல்ல. நம்முடைய குறைகளை கணக்கிட்டு பார்த்தால் அநேகம் உண்டு. நம்முடைய மீறுதல்களுக்கு கணக்கே இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை தாங்கி இருக்கின்றார். கரைகள் அநேகம் உண்டு, ஐயரை கரை நீங்க காயப்பட்டே. கணக்கே இல்லை, ஆனால் கணக்கில்லா கிருபை தந்தே.
வேறொன்றும் வேண்டாம் சுவாமி, உங்களுடைய அன்பு போதும். நீங்க சொல்ல போறீங்க, உம் அன்பு போதும், அன்பு போதும், வேறென்றும் வேண்டாம். நேசரின் அன்பு போதும், வேறெதுவும். இன்னும் சத்தமாய், உம் அன்பு போதும், வேறொன்றும் வேண்டாம். நேசரின் அன்பு போதும், வேறெதுவும் வேண்டாம். உதாசீனமாய் என்னை உதறி தள்ளின போதும், நீர் என்னை சேர்த்துக் கொண்டே. உதாசீனமாய் என்னை உதறி தள்ளின போதும், நீர் என்னை மகனே என்று. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் தகப்பனே ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே எங்கள் தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.